இடம் பல மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்து இந்த புண்ணிய பூமியில் நாமளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான பெருமைக்குரிய ஒரு விஷயம். அந்த வகையில் நம்ம திண்டுக்கல் கசவனம்பட்டியில் வாழ்ந்த ஸ்ரீ மௌனஜோதி குரு நிர்வாண சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம். 12 வயது சிறுவனாக இருக்கும்போதே இந்த ஊருக்கு வந்த இவர் ஆடை இல்லாமல் மௌனமாக அப்படி இந்த ஊரில் இருந்ததாக சொல்கிறாங்க. சிறு குழந்தையாக இருந்த இவருக்கு எல்லா உணவும் ஆடைகளும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு ஆடையை கிழித்தெறிந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் புகை பிடிப்பதை அதிகமாக விரும்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம சிகரெட் வாங்கி பிரசாதமாக கொடுத்தோம் அப்படின்னா அதை அவங்க ஏற்றி அவரோட கையில் வச்சு திருநீரோட அந்த சாம்பலையும் கலந்து கொடுப்பாங்க. ஏன்னா நாம் செஞ்ச பாவங்கள் கஷ்டங்கள் இது மாதிரி சாம்பலாக போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீரும், பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1982 வருஷம் வெள்ளிக்கிழமை இவர் மகா சமாதி அடைந்தார். இவருக்கு ஜீவ சமாதி கட்டுற வரைக்குமே அவரோட ஆறு அங்கே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மௌனமாக இருந்தாலும் மக்களுக்கு சிறு சிறு கற்களை பிரசாதமாக கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களோட